Hey guys, coming back with another video. இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சிம்பிளி ஜேபிஆர். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமா நம்மளுக்கு அமையணும். 2021ல வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்கலையோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வேலை கிடைக்கணும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவாகவே நம்ம திங்க் பண்ணணும். இந்த 2021 இயர் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக நம்ம வந்து திங்க் பண்ணணும். 2021ல நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, வேலை வந்து கிடைக்காம ஹோல்டில் வந்து நிறைய பேருக்கு இருக்காங்க. ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இப்போ வந்து நிறைய ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஐடி கம்பெனிஸ்ல 2020 வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரிகவர் பண்றதே நிறுத்திட்டாங்க. ஸோ பெரிய பெரிய கம்பெனில இப்போ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2021ல இருந்து நிறைய ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து எடுக்க போறாங்க. ஸோ எல்லாருமே இந்த ஐடி கம்பெனில நிறையவே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி 2021ல ஓப்பன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கோர் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப அதிகமாக இருக்கும் ஐடி ஃபீல்டை விட. ஸோ அதுலயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்றவங்க கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் வேகன்சி அப்படின்றது மவுண்ட் ப்ளூ ஆஃப் கேம்பஸ் டிரைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மவுண்ட் ப்ளூ ஆஃப் கேம்பஸ் டிரைவ் 2021 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு தான் எடுக்க போகிறாங்க. ஸோ இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிலாம் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஜாப் ரோல் அப்படின்னு பார்க்கும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு தான் எடுக்க போகிறாங்க. அதாவது ட்ரெயினி அப்படின்ற ரோல்னா வெறும் ஃப்ரெஷர்ஸை மட்டுமே இவங்க வந்து இப்போதைக்கு ரிகவர் பண்ண போறாங்க. சோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பிடெக் எம்டெக் பிசிஏ அண்ட் எம்சிஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக சிஎஸ் ஐடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பிடெக் எம்டெக் பிசிஏ எம்சிஏ பண்ணியிருந்தா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ எம்டெக்ல நிறைய பேர் 5 years இன்டகிரேட்டட் கோர்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களும் பரவாயில்ல, இந்த கம்பெனிக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் இவங்க ரிக்வயர் பண்ண போறாங்க. இப்போதைக்கு ஃப்ரெஷர் மட்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. சேலரி அப்படின்னு பார்க்கும்போது பர் ஆனமுக்கு 3.62 lakhs per annum அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சேலரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்ரெயினி அப்படின்ற ரோலுக்கு இவங்க நோட்டிஃபிகேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த ட்ரெயினி ரோலில் வந்து எடுத்துட்டு நிறைய வந்து அவங்க வந்து ட்ரெயின் பண்ண போறாங்களாம். ஸோ பெரிய பெரிய சீனியர்ஸை வச்சு ஸோ ட்ரைனிங் கொடுக்க போறாங்களாம். ஸோ அதனால வந்து நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்க, ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு, ஒரு ஐடி கம்பெனில நீங்க ஷைன் ஆகுற அளவுக்கு நாலேஜ் இருந்தா போதும், இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சோ ஜாப் லொகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சோ 3 மிகப்பெரிய சிட்டிஸ்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல கொடுத்திருக்காங்க, ரெண்டாவது வந்து டெல்லி, மூணாவது வந்து மும்பை. இந்த 3 லொகேஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ மோஸ்ட் பிரிஃபரபிளா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பெங்களூர் தான் எடுப்போம். சோ பெங்களூர் இல்லைன்னா சென்னை தான் எடுப்போம். சோ இவங்க பெங்களூர்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அதர் சைட் நார்த் இந்தியா அப்படின்னு போகும்போது டெல்லி அண்ட் மும்பையில் இவங்க வந்து ஜாப் லொகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பெங்களூர், டெல்லி அண்ட் மும்பை லொகேஷன்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ டீடைல்டு ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது டீடைல்டு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பிடெக் எம்டெக் பிசிஏ எம்சிஏ பண்ணியிருந்தா ஃப்ரம் எனி பேட்ச்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜ் இருந்தால் போதும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நாலேஜ் இருந்தால் போதும். அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவா, பிஹெச்பி ஆர் பைத்தான். நிறைய பேர் இந்த ஜாவா படிச்சிருப்பீங்க, பைத்தான் படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு நாலேஜ் இருந்தால் போதும். அவங்க வைக்கிற இன்டர்வியூவில் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். நீங்கள் வந்து ரொம்ப ஃபெமிலியராலாம் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. குட் அனலைட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஒரு மேக்ஸ் நாலேஜ் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் சால்விங் நாலேஜ் இருந்தால் போதும். இந்த கம்பெனிக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ செல்ஃப் மோட்டிவேட்டட் வித் எபிலிட்டி டு ஒர்க் வித் ஃபாஸ்ட் பேஸ்டு என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ், அவங்க கொடுக்குற சீனியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் கொடுக்குற ஒர்க்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து பயங்கரமாக ஒத்துழைக்கணும், செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் அண்ட் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதாவது நீங்கள் பேசுறது, எழுதுறது, அந்த டேட்டாலாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ஸ் உங்ககிட்ட அந்த கம்பெனியில் சர்வை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்யூனிகேஷன் வேணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈகர்னஸ் டு லேர்ன் நியூ டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல டெக்னாலஜிஸை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் இன்வால்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றத அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம ஃபைனலாக வந்து பார்க்க போகிறது செலெக்ஷன் ப்ராசஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலேயே கோடிங் டெஸ்ட் அப்படின்றது உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணலாம். அதுக்கு வந்து அவங்க வெப்சைட்லாம் கொடுப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்த மாதிரியே நீங்கள் வந்து ஆன்லைனில் எழுதணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் கோடிங் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒகேஷனலி வி நீட் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் ஸ்கில்ஸ். ஸோ நீங்கள் வந்து லைவாக வந்து அவங்க கிட்ட போயிட்டு, அதாவது நீங்கள் லைவாக வந்து அட்டன் பண்ணணும். உங்களுக்கு கோடிங் டெஸ்ட் மட்டும் தான் ஆன்லைனில் நடக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூலாம் உங்களுக்கு லைவ்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைவ் கோடிங் இன்டர்வியூ, அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் லைவாக வந்து கோடிங்கில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க கிட்ட சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட் ஹெச்ஆர் அசஸ்மெண்ட் ஃபார் தோஸ் ஹூ குவாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஹெச்ஆர் ரவுண்டு இருக்கும். ஸோ கோடிங் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். கோடிங் டெஸ்ட் ஆன்லைனில் இருக்கும். அதுக்கப்புறமா கோடிங் டெஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேராகிராஃப் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. அதில் சில ரூல்ஸ், அந்த கம்பெனியில் இருக்கிற ரூல்ஸ் இல்லை வந்து நீங்கள் படித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க நோட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம். அதை வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நோட் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் படித்து பார்த்தா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ மவுண்ட் ப்ளூ ஆஃப் கேம்பஸ் டிரைவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ until then, this is JP signing off.